சில இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா பாதிச்சிருக்குங்க. அண்ட் இட் ஹஸ் டேக்கன் அ மேசிவ் ஹிட். இதனால வந்துட்டு பிசினஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி ஜீரோ லெவலுக்கு வந்துருச்சுங்க இன்கம். ஆனா ஓவர் ஹெட்ஸ் கண்டினியூஸ் தான் இருக்கும். நீங்க ஆஃபீஸ்க்கு ரெண்ட் பே பண்ணணும், எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி பே பண்ணணும். ஸோ இப்போ வந்து நெகட்டிவ்ல போகுது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிற பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ்ங்க எப்படி வந்து அவங்களோட லாயல் எம்ப்ளாயீஸ், அந்த கிரிட்டிக்கல் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து we should not lose them. அப்ப அந்த டைம்ல வந்துட்டு என்ன மாதிரி அட்வைஸ் அண்ட் சஜஷன்ஸ் நீங்க கொடுப்பீங்க இதை மேனேஜ் பண்றதுக்கு? சார், ரெண்டு விஷயம். கிரிட்டிக்கல் எம்ப்ளாயீஸ், லாயல் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கும் போது தேர் ஆல் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்னு அர்த்தம். when you need them they need you அப்படிங்கும் போது வந்து இட் இஸ் த டைம். நான் சொன்ன மாதிரி மற்றவங்க பேசணும்னு சொன்ன மாதிரி இட் இஸ் த டைம் டு ஃபார் us to discuss also. see, என்கிட்ட வந்து ஒரு 40 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா அந்த 40 பேர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியாவில் இருக்காங்கன்னா அந்த 40 பேர்ட்டையும் நான் பேசணும். இப்போ எவ்வளோ இருந்தால் ஒரு நாள் ஃபேமிலியை சமாளிக்க முடியும்னு கேட்க. நானா கட் பண்ணக்கூடாது. சம்பளம் கொடுக்கலன்னா படுத்துருவான். see, we don't know சார். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை சார். 3 மாசத்துக்கு நான் என்கிட்ட ரிசோர்ஸ் இருக்கு சார். நீங்க டிரைவர்ஸை பார்த்துக்கங்க சார். நீங்க இந்த டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் பார்த்துக்கங்க சார். நீங்க இந்த வெளியே இருந்து ஒர்க் பண்றவங்களுக்கு இங்க வந்து இருக்காங்க சார், அவங்களும் பார்த்துக்கங்க சார். அவங்களே ஐடியா கொடுப்பாங்க. இட் இஸ் இந்த நம்மளை ஓப்பன் அப் பண்றதுக்கு இது ஒரு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்வளவு இருந்தா அவங்களால சமாளிக்க முடியும் அவங்ககிட்டே கேட்க வேண்டியதான். எடுத்துக்கு ராங்கிட்டு நீங்க நம்மளா கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு சம்பளம் கொடுக்கலன்னா அவங்க இப்போ எதிர்வாங்க, கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத விட எனக்கு எப்படி இப்போ ஒரு சோர்ஸ் இருக்கோ, ஒரு 4 பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ஒரு சேவிங் சோர்ஸ் இருக்கும். அது மாதிரி ஏஜ் ஒன் அவங்கவுங்க ஸ்டேஜுக்கு வச்சிருப்பாங்க. உன்னால சமாளிக்க முடியுமா? இப்போ நான் நல்லவனா இருந்தா ஆஸ் அன் என்டர்பிரனர், ஆஸ் அ முதலாளியா இருக்கேன், ஒரு கம்பெனிக்கு நடத்திருக்கேன்னா, இஃப் தே ஆல்சோ நோ தட் வி ஆர் சஃபரிங், ஐ எம் சஃபரிங். அண்ட் அந்த சஃபரிங்ல வந்து யூ மேக் எவ்ரி ஒன் ஆஃப் அவர் எம்ப்ளாயிஸ் அஸ் பார்ட்னர்ஸ். அவங்க ஓப்பனா பேசி எவ்வளவு இருந்தா சமாளிக்க முடியும்? ஒரு 3 மாசத்துக்கு கஷ்டம் இருக்கும் போல தெரியுது. என்ன பண்ணலாம்? நம்மகிட்ட ரிசோர்சஸ் இல்லை. இப்போ இவ்வளவுதான் இருக்கு. என்கிட்ட 1000 ரூபா வேண்டிய இடத்துல 100 ரூபா தான் இருக்கு. என்ன பண்ணலாம்னா அவங்களே they will also themselves will come forward and support it. இது எப்போ ப்ராப்ளம் வரும்னா, நம்மளே நினைச்சு மனசுல போட்டு உருவிக்கிட்டு இப்படி இருந்தா இப்ப இவ்வளவு கொடுக்கலன்னா பிரச்சனை ஆயிருமோ, இவன் விட்டு ஓடி போயிடுவானோ அப்படின்னு அதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி வந்து ஒரு கிரைசிஸ்ல வந்து கிரிட்டிக்கல் எம்ப்ளாயீஸ் வில் லீவ் அஸ் சொன்னா பெட்டர் ஃபார் them to leave that be with you because this is the time. ஆல் அலாங் என்ன நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம இன்டெகிரிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம ஒரு குட் எம்ப்ளாயர்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம குட் கம்பெனின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருப்போம். இத்தனை மாசமா சம்பளம் கொடுத்தோம், இத்தனை வருஷமா சம்பளம் கொடுத்தவங்க திடீர்னு சம்பளம் கொடுக்காம இருக்கணும்னு சொன்னா, if there are external reasons, okay, but this is the reason known openly. அப்படிங்கும் போது in my opinion please involve them. ப்ளீஸ் இன்வால்வ். எவ்வளவு இருந்தா நாள் 2 மாசம் சமாளிக்க முடியும், இல்ல சம்பளமே கொடுக்கறனால உடனே சமாளிக்க முடியும்னு கேட்கறது தப்பே இல்லை. இதுல ஈகோ இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்வால்வ் them as partners and take them. Thank you. This is my opinion. I don't know whether it's right. This is what I actually feel and I try to do that. Excellent. Thank you so much, Mr. Nazar. I want to bring Mr. Gunaseelan V. நீங்க ஒரு நல்ல கேள்வி மிஸ்டர் நாசருக்கு இருக்குங்க. ஹலோ, நீங்க கேள்வி கேட்கலாங்க. வணக்கம் சார். வணக்கம் குணசீலன் சார். ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டீங்க, ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கு உங்க ஸ்பீச். பொதுவா விற்பனை, அதாவது சில்லறை விற்பனை அகங்கள்னு வச்சுக்குவோம் சார். இப்போ நேரடி விற்பனை இருக்காங்களா, கஸ்டமரை வந்து நேரடியா ஃபேஸ் பண்ணி விற்கிற கடைகள் நிறைய இருக்குல்ல சார்? ஆமா ஆமா. அவங்களோட தொழில் முறையில ஏதாவது மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? சார், 2 வகையா இருக்கு. அதாவது ஆன்லைன் பிக்கப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இந்த கிரைசிஸ்னால பீப்புள் மே சூஸ் ஆன்லைன், இந்த மாதிரி வந்து போவாங்கன்னு ஃபீலிங் இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, இப்போ வந்து நம்ம தெருக்குல இருக்கிற கடைகள், நம்ம ஊர்ல இருக்கிற கடைகள், நம்ம சின்ன சின்ன கடைகள் வந்து இப்போ அந்த ரீட்டைல் ஸ்டோர்ஸ் ஹவ் கெயின்ட் ப்ராமினன்ஸ் பிகாஸ் உங்களுக்கு அவசரம்னு நீங்க அவங்க தான் கடையை திறந்து வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன் மை ஒப்பீனியன் இந்த கிரைசிஸ்னால ஒரு 10% ஜம்ப் ஆன்லைன் இதுக்குமே தவிர டோட்டலா மற்றவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட். இன் மை ஒப்பீனியன் இந்த டைரக்டா கஸ்டமரை பார்த்து விற்கிறவங்க, சூப்பர் மார்க்கெட் வச்சுக்கோங்களேன், சூப்பர் மார்க்கெட்ஸ் வில் கண்டினியூ டு த்ரைவ். அதுல ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு பயப்படுறது. தேங்க்யூ மிஸ்டர் நாசர். நம்ம கிட்ட வந்து ஒரு 10 வயது சிறுமி 10-year-old யங் ஆண்டர்பிரனர் இருக்காங்க. வினுஷா, வெல்கம் டு த சாட். நீங்க தான் மற்றவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கீங்க வினுஷா. தேங்க்யூ ஃபார் கமிங். உங்களோட
camera, can you turn on your camera and unmute yourself and please ask question for Mr. Nazar. Good evening, sir. Good evening. Hey. I'm Minusha. I'm 10 years old. And my question is, how much important is a mentor for a startup? Absolutely. It is very, 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 very important. See, as I told you earlier, mentorship is extremely important for a startup because we will make mistakes out of our inexperience or out of our emotions, out of our sentiments, because we are all Indian people, particularly South Indian people, are ruled by sentiments. So, to avoid mistakes, to show us the correct path, we need mentors. And too many mentors, or you can't ask 10 people to take a decision. You can have one or two mentors to whom we can believe that they will give you correct advice and involve them into your activity so that they also know what you are doing. And then and there you can take advice, and that mentor is very, very important for us to go around. And it is, you can keep adding mentors in different areas. Okay. Thank you. Good question. Thank you. Thank you, sir. All the Manisha, best. do you want to tell us about your entrepreneurial venture and how did this idea come about? I'm Minusha. I'm 10 years old, young entrepreneur. My brand is Four Season Pastry. My journey all started when I was just 9 years old. I did a cake with my friend for my mother's birthday on April 18th. I was at that time only I came to know how much I love baking. Then I met more entrepreneurs, and I came to know their stories and ideas. I was inspired by their stories. I thought, why shouldn't I create a brand? I love seasons a lot, so I incorporated seasons with cupcakes. That's about Four Season Pastry. And I have another brand called Vinusha's Baking Kit. Vinusha's Baking Kit has ingredient, method, and STEM, which is science, technology, engineering, and math about baking. This is in a subscription model. Great. Thank you. Thank you. Good luck to you. Thank you. Good, great inspiration. Thank you, ma. That's wonderful. You are from where? Vinisha is from which? Chennai. Chennai, where? I'm the youngest time member, and I'm from Ramanathapuram district. Okay. Good. Mr. Nazar, நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். She's not yet gotten into the health foods yet. I wish that many people come in. I mean, see, ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. அந்த கம்பெனி அவ்வளவு பண்றாங்களே, இவங்க இவ்வளவு நல்லா பண்றாங்களே, இவங்க இவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்களே, அப்படி எப்போ நம்மளை இன்னொரு ஆளை கூட கம்பேர் பண்ண ஆரம்பமோ அப்பவுமே your decline graph starts. We should concentrate only on what is for me, how I can improve my business. And it is none of our business to go into the competitors area and to criticize them to do that. So நம்மளை பத்தி கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. So I wish Vinisha also can get into health foods because it's a vast area. நம்ம இப்படி சும்மா அது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் ஓப்பன் அப். இன்னும் எத்தனிக் ஃபுட்ஸ், இன்னும் நேச்சுரல் ஃபுட்ஸ், ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு. Everybody can come into food area. Yeah, Vinisha, now you have an idea. You can get into organic, healthy cupcakes now. Yes. Excellent. Thank you so much, Vinisha. I really appreciate it. I want to invite Mr. Marimuthu from Amazing Ads. நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. சார், ஆக்சுவலி எப்படி நீங்க பிராண்டிங் பண்றீங்க சார் உங்களுடைய ப்ராடக்ட்ஸை? நீங்க எந்த மீடியாவை ப்ரிஃபர் பண்றீங்க சார் அதிகமா? சார், அதுல நீங்க பிராண்டிங் பண்றதுங்கிறது அந்தந்த நேரத்துக்கு என்னென்ன தேவையோ யாருக்கு பண்றோமோ அது மாதிரி பண்ணிருக்கோம். இப்போ ஒரு பிராண்டை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், ஸ்லோவா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் இட். முதல்ல ஆன்லைன் கிரவுண்ட் ஆக்டிவிட்டிஸ்ல தான் நம்ம நிறைய கான்செப்ட் பண்ணுவோம். இப்போ நான் சூப்பர் மார்க்கெட் பேஸ்ட் ப்ராடக்ட் பண்றேன், ரீட்டைலர் பேஸ்ட் ப்ராடக்ட் பண்றேன்னா அந்த ரீட்டைலர் ஸ்பேஸ்ல அந்த சூப்பர் மார்க்கெட்ல என்னோட ப்ராடக்ட் எப்படி நான் பிராண்ட் பண்றது, என்னோட போஸ்டர்ஸ் அங்கே எப்படி ஒட்டுறது, ஆன்லைன் ஆக்டிவிட்டியை எப்படி அந்த இது பண்றது. அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு ஆரம்பிக்கும் போது மேபி ஐ கேன் கோ ஃபார் ரேடியோ ஆட்ஸ் அண்ட் தென் மேபி இந்த டிவிங்கிறது இட்ஸ் ஒன்லி அ ஃபைனல் மீடியா. டிவியில போய் நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்போ டிவியில போகணுமோ அப்போ போகாம ஸ்ட்ரெயிட்டா எடுத்த உடனே டிவியில போறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். பிகாஸ் யூ ஹேவ் டு கோ ஸ்டெப் பை ஸ்டெப்.
நிறைய அவுட்டோர் மீடியாலாம் இருக்கு. முடிச்சுட்டு தான் நீங்க வந்து கம்ப்ளீட்டா நீங்க அதுக்கு போகணும். டுடே காஸ்ட் எஃபெக்டிவா வந்து நிறைய வந்து we have this ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஆப்ஷன்ஸ். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எடுத்தோம்னா நம்ம வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஜிட்டல் ஆப்லைன் வந்து நீங்க வந்து அண்ணா நகர், நான் இப்போ வந்து சென்னையில் அண்ணா நகர்ல இருக்கேன். ஐ ஓன் அ ஹோட்டல் இன் அண்ணா நகர். அண்ணா நகர்ல மட்டும்தான் என் அட்வர்டைஸ்மெண்ட் வேணும்னு சொன்னா அண்ணா நகர்ல மட்டுமே இருக்கிற ஃபேஸ்புக் யூசர்ஸ், கூகுள் யூசர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வசதி இருக்கு. இப்போ வந்து அவங்க வந்து தென்காசியில மட்டும் ஆப்ரேட் பண்றீங்க, இல்ல கரூர்ல மட்டும் ஆப்ரேட் பண்றீங்க. அந்த கரூர்ல இருக்கிற யூசர்ஸ்க்கு மட்டும் போற மாதிரி எல்லா டிஜிட்டல் மீடியாலையும் உங்க அட்வர்டைஸ்மெண்ட் போடணும்னா இன்னைக்கு நீங்க கொண்டு போலாங்க. அது மாதிரி வந்து இப்போ ஏரியா ஸ்பெசிபிக், டைம் ஸ்பெசிபிக், அது மாதிரி நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் வந்துருச்சு. அதனால இது வந்து அதை செலக்ட் பண்ணி அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன ப்ராடக்ட் மார்க்கெட் பண்ண போறீங்கன்னு பாருங்க. சில ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்து 2 வருஷம் மார்க்கெட் பண்ணாதான் 3ஆவது வருஷத்துல இருந்து மார்க்கெட் பிடிக்கும். அந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து ஸ்கேல் அப் பண்ணிட்டே இருக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் பெருசா வரும்போது 3ஆவது வருஷம் வரும்போது நீங்க அப்படியே அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். சில ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா சோப்பு பண்றீங்க, டைரக்டா நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஆரம்பிச்சா தான் கடையில வைக்கணும். ஆனா மற்ற விஷயம் இப்போ ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் பண்ற ஒரு புது ஹெல்த் ப்ராடக்ட் வருதுன்னா நீங்க சூப்பர் மார்க்கெட்ல கொண்டு போய் ஸ்லோவா பிளேஸ்மெண்ட் பண்ணி தென் யூ கேன் கோ டு ரேடியோ, தென் யூ கேன் கோ டு ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஃபைனலி யூ கேன் லேண்ட் இன் டிவி. ஸோ இது வந்து ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக். அதே மாதிரி உங்க ப்ராடக்டினுடைய அந்த அந்த பிராண்ட் எந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்றீங்க அப்படிங்கிறது அதையும் வந்து சேர்த்து தான் அதை பார்க்கணும். ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, இந்த யங் ஆண்டர்பிரினர்ஸுக்கு உடனே டிவியில போய் கரெக்டா போய் நம்ம போய் போகணும் அப்படின்னு நம்ம பெரிய செலவு பண்ணி கொண்டு போறதை விட ப்ரூடென்ட்டா நீங்க நிறைய அட்வைசர்ஸ் இருக்காங்க டு கிவ் அஸ் கரெக்ட் சஜஷன்ஸ், வேர் டு அட்வர்டைஸ், ஹவு டு அட்வர்டைஸ், டு ஹவு மச் ஸ்பெண்டிங் கேன் பி டன். ஸோ அது மாதிரி நல்ல அட்வைசர்ஸ் வாங்கிட்டு நீங்க ஒரு ஏஜென்சி வச்சு அதை அட்வைஸ் பண்ணி பண்றது பண்ணாரு. Thank you, sir. Thank you. There is a nice question from Mr. Anand Kumar. Good evening, sir. Good evening, all. Good evening, Anand. Yeah. இப்போ பாத்தீங்கன்னா I'm Anand from Chennai chapter. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஆஃப் லேட்டா இப்போ லாஸ்ட் 15 டேஸா பாத்தீங்கன்னா FMCG கம்பெனிஸ் மட்டும் தான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் எசென்ஷியல் கம்பெனிஸ்லாம் இந்த ப்ரோஸ் கிரைசிஸ் சிச்சுவேஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல அவங்களோட ஸ்டாக்ஸை லிக்விடேட் பண்றதுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஃப்ரம் த கம்பெனிஸ் பை செல்ஃப். ஸோ தே மைட் பி ஆஃபரிங் ஒரு ப்ரைஸ் வார் வரும் பிட்வீன் கம்பெனிஸ் வேர் நான் எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா அது கஸ்டமர்ஸும் இருக்க மாட்டாங்க, சப்ளை செயினும் ரொம்ப பாதிச்சிருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பாருங்க பிலோ பிரைசிங்ல கூட சில கம்பெனிஸ் மை பிரைஸ் த ப்ராடக்ட்ஸ். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நம்பர் 1, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும்னா அந்த லிக்விடேட் த ஸ்டாக். அந்த ஸ்டாக் அப்படியே தங்கி போச்சுன்னு நீங்க நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நம்பர் 2, பிரைஸ் வார்க்குள்ள போகாம நீங்க வந்து அதை எப்படி லிக்விடேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பிளான் பண்ணலாம். நம்பர் 3, நீங்க 90 ரூபா ப்ராடக்ட் வந்து நீங்க 70 ரூபாய் கொடுத்தாத்து அட்லீஸ்ட் சம் கேஷ் உள்ள வரும் அப்படின்னா இந்த 70 ரூபாய் வராம போச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுனால பெட்டர் டு கெட் இன் டு தட் கைண்ட் ஆஃப் டிஸ்கவுண்டிங் ஸ்ட்ரக்சர் and make whatever cash possible from us, in my opinion. And I don't think this is only 1 month 2 month criteria. அப்படிலாம் பயப்படுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய விஷயங்கள் இல்லை. This will get settled actually. It will get settled. நான் எசென்ஷியல் நான் எசென்ஷியல் ஒண்ணுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து 10,000 கடைகளுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இல்லை இப்போ வாட் வி ஆர் சப்ளைங் இஸ் ஒன்லி 100 ஷாப்ஸ். வேர் இஸ் 10,000 ஷாப்ஸ் அண்ட் வேர் ஆர் 100 ஷாப்ஸ். ஸோ அதனால வந்து எவ்ரிபடி ஹேஸ் திஸ் இஷ்யூ. அண்ட் இப்போ நீங்க எப்படி வந்து ரேட் கட் பண்ணி விற்கிறதா நினைக்கிறீங்களோ அது மாதிரி உங்க காம்படிட்டர் நினைப்பார். அதனால எவ்ரிபடி வில் ஹேவ் த சேம் இஷ்யூ. அப்போ தாங்கிற முடிஞ்சால் நம்ம வந்து அதை எப்படி எவ்வளவு சீக்கிரம் அதை கேஷ் பண்ணிக்கிறது பெட்டர். அதை வந்து ஒரு டெட் ஸ்டாக்கா இருக்க விடாம பண்றதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறது பார்த்து அதை டக்குனு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் போட்டு அதை கேஷ் பண்ணிக்கிறது பெட்டரு. சில இடங்களில் நம்ம நஷ்டமாகும். பட் நஷ்டமாக இந்த சின்ன நஷ்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ப்ராடக்ட்டை விற்காம போச்சுன்னா பெரிய நஷ்டம். This is what I feel. Thank you, sir. Thank you. Thank you, Anand. Mr. Nazar, நீங்க previously வந்துட்டு you mentioned about digital marketing வந்துட்டு is a excellent way targeted approach பண்ணலான்னு, and you are absolutely right. இந்த டைம்ல வந்துட்டு what should be the percentage of spend on digital versus traditional? உங்களோட personal experience எப்படி இருக்கு? சார் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகுது.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2017ல அரௌண்ட் 16 தான் நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆரம்பித்தோம். ஒரு 5 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கிட்டா கூட வி ஸ்டார்டட் வித் 5% ஆர் கைண்ட் ஆஃப் திங் இன் ஒரு பட்ஜெட்ல. நவ் அப்ராக்சிமேட்லி 20% பட்ஜெட் இஸ் ஸ்பெண்ட் இன் டிஜிட்டல். When I say the digital marketing, it is not only the spend we are making for advertisement. We are also giving a lot of free offers, some kind of a motivational offers for people to participate in some kind of a contest. ஒரு கண்டெஸ்ட்ல உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு ஒரு ஃபுட் ஹேப்பர் கொடுக்குறோம் அப்படின்னா அதுவுமே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காசு தான் போகும். ஸோ ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ப்ராடக்ட் இன் மை ஒப்பீனியன் 20% of our budget should be on digital marketing. There again, I want to emphasize here, there again, it is product specific. I know a friend of mine who is selling baby soap and baby oil. For him, 70% is digital marketing. Ad எல்லாமே digital marketing 70% ஸ்பெண்ட் பண்றாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஆன்லைன் பிசினஸாவே வச்சிருக்காரு. அவருடைய பிசினஸ்ல உண்மையிலேயே வந்து ட்ரெடிஷனல் பிசினஸ் ஒன்லி 30%, 70% இஸ் செல்லிங் ஆன் ஆன்லைன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் பிசினஸ் இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன் பட்ஜெட்ஸ் கூட இருக்கும். அண்ட் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஆன்லைன்ல தான் அது நிறைய விற்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைனுக்கு பட்ஜெட் பண்ணிக்கலாம். எங்களை மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு மிக்சரா இருக்கும். Currently we are doing around 20% to 25% our ad spend is on digital marketing. கிருபா நீங்க இந்த டைம்ல வந்துங்க ஒரு கேள்வி வந்திருக்கு. அண்ட் இட்ஸ் ஆல்சோ காமன் கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் இதுவரைக்கும் வந்து நான் ஜாப்ல விட்டுட்டு நான் ஒரு ஆண்டர்பிரனரா ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை. Is this a good time to get into entrepreneurship? Given that there is coronavirus, ஒரு recession வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டைம்ல வந்துட்டு நான் தனியா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாமா? அப்சல்யூட்லி. அதாவதுங்க ஒரு ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கு வந்து நல்ல டைம் கெட்ட டைம்னு எதுவுமே கிடையாதுங்க. இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல், மார்க்கெட் பூம் ஆயிட்டு நேரத்துல வந்து நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி கொண்டாந்தீங்கன்னா அதுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ் அங்க இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரிசெஷன் பீரியட்ல when everybody is getting into some challenges, உங்களுடைய 6 months to 1 year இன்குபேஷன் பீரியட், பிளானிங் பீரியட், லான்ச்சிங் பீரியட் இதெல்லாமே இதுல அடிச்சுட்டு போயிடும். So that when you settle your business in 1 year's time, 12 months from now, and everything will be in a clear mode. So அதனால உங்களுக்கு அந்த ஆண்டர்பிரனரா ஆறதுக்கு அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிற ரிசோர்சஸ் கையில இருந்ததுன்னு சொன்னா இப்போ வந்து பிளானிங் தான் நிறைய பண்ண போறீங்க. ஸோ திஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் யூ டு பிளான். பிகாஸ் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். உங்களுக்கு ஆடிட்டர்ஸ் ஈஸியா குறையில பண்ணுவாங்க, டிசைனர்ஸ் குறைய வேலையில பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு வேலை இருக்காது. அந்த நேரத்தில் நீங்க வந்து எஸ்டாப்ளிஷ் யுவர் செல்ஃப் இன் அ ஃபாஸ்டர் மோட். நார்மல் டயத்துல வந்து நீங்க 12 மாசத்துல பண்றதை இந்த மாதிரி இடத்துல 6 மாசத்துல பண்ணி நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். அண்ட் எனி டைம் ஐ எம் டெல்லிங் யூ, இந்த மாதிரி கிரைசிஸ் பீரியட்ல கரேஜியஸா யார் உள்ள குதிச்சு பண்றாங்களோ அவங்களுக்கு சக்சஸ் வந்து டெஃபினட்டா 3 times பெட்டர் தென் நார்மல் பீப்புள். தட்ஸ் வாட் மை அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ வந்து இந்த BCACன்னு 2 இது சொல்லலாங்க, பிஃபோர் கொரோனா, ஆஃப்டர் கொரோனா. ஸோ ஆஃப்டர் கொரோனா என்ன மாதிரி சேஞ்சஸ் வந்துட்டு நீங்க எதிர்பார்க்குறீங்க மார்க்கெட்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசினஸ்? நம்பர் 1, இட் வில் டேக் மினிமம், அதாவது பழைய நிலைமைக்கு அதாவது பயம் வந்து மனசுல எல்லாருக்கும் கூடி போச்சு. என்ன நடக்குமோ லைஃப்ல, இப்படிலாம் நம்ம வாழ தேவையே இல்லை போல் இருக்கு, எதுக்கு இவ்வளோலாம் லக்ஸரி அப்படி இப்படி. ஏன்னா எப்போ வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த சைலண்ட் மெஜாரிட்டின்னு இருக்காங்க. 100 பேர் இருந்தாங்கன்னா அதுல 10 பேர் தான் ஃபேஸ்புக்ல பேசுவாங்க, சோசியல் மீடியால பேசுவாங்க. 90 people அப்சர்வ் திங்ஸ். இந்த 90% ஆஃப் த பீப்புள் வந்து அப்படியே ஒரு ஷாக்ல இருக்காங்க. அந்த ஷாக்குக்கு நிறைய ரீசன்ஸ். இந்த வெளியூர்ல வந்து அவங்க பாட்டு சாப்பாடு இல்லாம ரோடா நடந்தது, திடீர்னு வந்து 21 நாள் நிறுத்துறது, திடீர்னு வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டம், திடீர்னு வந்து EMI கட்ட முடியாதோ, இதெல்லாம் அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. நம்மளாம் 2008 இது மாதிரிலாம் அமெரிக்காவில் நடந்ததுன்னு கேள்விதான் பட்டிருக்கோம். கார்லயே குடும்பத்தை நடத்தினாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்தியாவில் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு. இந்த பயம் தெளிறதுக்கே ஒரு 6 மாசம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புது டிவி வாங்கணும்னு போன மாசத்துக்கு முதல் மாசம் நினைச்சவர் வந்து இன்னொரு 6 மாசத்துக்கு டிவி வாங்க மாட்டார். இருக்கிற டிவியே ரெக்கவர் பண்ணி ஏதாவது ஓட்ட வர தவிர புதுசா டிவி வாங்க மாட்டாரு. மொபைல் மாற்ற மாட்டாங்க. ஏன்னா ஒரு நான் எசென்சியலுக்கு போய் இப்போ போய் பணம் செலவிக்க கூடாதுங்கிற ஒரு தட் இஸ் ஒன் திங். நம்பர் 2, ஒரு சேவிங்ஸுக்கு பயங்கர மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இனிமே வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 10% to 20% சேவிங்ஸ் நம்ம கண்டிப்பா வச்சே ஆகணும். எனிதிங் கேன் ஹேப்பன் எனி டைம். அப்படிங்கும்போது எதையாவது ஒரு இடத்துல நம்ம வந்து நம்ம பாதுகாப்புக்கு, நம்மளுடைய ஃபேமிலி பாதுகாப்புக்கு, நம்மளுடைய பர்சனல் பாதுகாப்புக்கு சேவிங், அந்த மென்டாலிட்டி கூடும்.
நம்பர் 3, அந்த பழைய மாதிரி வந்து மால்ல போய் இஷ்டத்துக்கு வாங்கினது, அப்படியே சினிமாவுக்கு போய் 2000 செலவழிச்சது, இந்த மாதிரி சூழலை வர்றதுக்கே இன்னும் ஒரு 6 மாசமா. ஏன்னா ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் இப்போ வந்து இழுக்கி பிடிச்சிருவாங்க. இப்போ நமக்கு ஒரு தனி மனிதனுக்கு இருக்கிற சிந்தனை தான் கம்பெனிக்கு வரும். கம்பெனி இதுக்கு முன்னால் வந்து ரிசர்வ்ஸ் பத்தி கவலையே பட்டுக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு லாபம் வருதோ இல்லையோ, ஒரு 10 to 15% வந்து ரிசர்வ்ஸ்ல போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் கம்பெனிக்கே வந்துடும். ஈவன் கவர்மெண்ட்ஸ் ஆல்சோ மே டுமாரோ டெல் அஸ் டு கீப் தட் கைண்ட் ஆஃப் ரிசர்வ்ஸ். அப்படிங்கிற மாதிரி சூழல் வரும்போது டோட்டல் மைண்ட் செட்டே மாறப்போகுது. பட் தட் இஸ் ஃபார் பெட்டர். அப்போ வந்து எசென்சியலா ஒரு நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்றது வந்து ஒன்றும் யாரும் நிறுத்த போறது இல்லை. சினிமா போறது நிறுத்த போறது இல்லை. பெரிய செலவு பண்ணி போறது மாதிரி தான் நிறுத்துவாங்களே தவிர, பட் தே கண்டினியூ டு கோ டு மூவிஸ், கண்டினியூ டு கோ டு மால்ஸ். பட் அந்த பர்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக எடுக்கிறதுக்கே ஒரு 3-4 மாசம் ஆகும். ஏன்னா இப்போ கிரெடிட் கார்டு வச்சிருக்கவங்க பூரா எதுக்குடா இந்த கிரெடிட் கார்டு வாங்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் மிக்சட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங். போஸ்ட் கொரோனா அப்படிங்க இதெல்லாம் வந்து பர்சனலா ஒரு பினான்சியலா உள்ள எஃபெக்ட் வச்சுக்கிட்டாலும், அதுக்கப்புறம் வர்றதுல வந்து பீப்புள் வில் பி மோர் கேர்ஃபுல். நிறைய கேர்ஃபுல்லா ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு லக்ஸுரி ஐட்டம் வாங்கணும்னா ரொம்ப யோசிச்சு தான் வாங்குவாங்க. ஏன்னா இப்ப நாங்க நிறைய பேர் என்கிட்ட பேசுறாங்க. இப்ப என்னன்னு சொல்லிங்கன்னா, ஒரு பெரிய வீட்டுல இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய கார் வச்சிருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. காரை வெளியவே எடுக்க முடியாதுன்னா எதுக்கு அந்த கார்? 1 கோடி காரா இருந்தாலும் 5 லட்ச ரூபா காரா இருந்தாலும் யூ ஆர் unable to take it out. தட் அந்த மாதிரி ஒரு அப்போ இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி நிறைய சிந்தனை இருக்கு. நான் முதல்ல சொன்னதை திரும்ப சொல்ல விரும்புறேன். இஃப் there are 100 people, only 5 to 6% are vocal, 10% are sharing their experiences in social media. 90% is silent majority. They watch everything, they take decisions of their own, and that silent majority is watching, and maybe they will become very, very careful in their approach post-corona period. This is my understanding. நான்-எசென்ஷியல் பிசினஸஸ் வந்துட்டு நான்-எசென்ஷியல் குட்ஸ் வந்துட்டு மக்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க நீங்க சொன்னீங்க. and that is the right thing. பட் அந்த மாதிரி ஒரு பிசினஸ்ல இருக்கிறவங்க வந்துட்டு இன்னுமே ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு நகைக்கடை வச்சிருக்கிறவங்க, இல்ல ஒரு சின்ன ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஸ்மாலர் ஸ்கேல் பண்றவங்க, இல்லைன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்றவங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு they will definitely take a hit. அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? மக்கள் வந்து வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை, அவங்க சேவிங்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க, பட் இருந்தாலும் வந்து அவங்க சர்வை பண்றதுக்கு பிசினஸ் பண்ணியே ஆகணும். அப்போ வாட் அட்வைஸ் சொல்லுவீங்க? நகைக்கடை அப்படிங்கறது மட்டும் நான் வந்து சிங்கிள் அவுட் பண்ண விரும்புறேன். பிகாஸ் அது வந்து that will flourish. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து இருக்கிற பணத்தை பூரா அதெல்லாம் போய் போடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து வேற எதுலையுமே வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு யாருக்குமே பயம் இல்லை. எந்த பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் போடுறதுங்கிற பயமே வந்துருச்சு எல்லாருக்குமே. எந்த பேங்க் இருக்கும், எந்த பேங்க் இருக்காதுங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கு. அப்படிங்கும்போது ஒண்ணு நமக்கு காமன் மேனுக்கு அந்த சைலண்ட் பாப்புலேஷன் ஆஃப் 90% அவனுக்கு தெரிஞ்ச ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் நகை தான். நாளைக்கு ஏதாவது நடந்தா கூட இது வச்சுக்கலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜுவல்லரி பிசினஸ் வில் நாட் கெட் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் அதர். இது போக கல்யாணங்கள் நடக்கதான் செய்யும், ஃபங்க்ஷன்ஸ் நடக்கதான் செய்யும். ஜுவல்லரியை விட்டுருங்க. இதுல ரொம்ப லக்ஸரி குட்ஸ்ல தான் இது ரொம்ப அஃபெக்ட் ஆகும். லக்ஸரி குட்ஸ் மேனுஃபேக்சரர்ஸா இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல அதை டீல் பண்ற ஆட்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். ஒரு 3 மாசத்துல இருந்து 6 months வரைக்கும் they will definitely have some kind of இது. அந்த அஃபெக்ட் ஆகிறது வந்து ஒன்லி வே டு வெயிட். அவங்க வந்து ஒன்லி திங் there is no other way, they have to wait. நம்பர் 2, இவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஹெல்ப் கிடைக்காது. ஏன்னா இவங்க மேனுஃபேக்சருமே அப்படிதான் இருப்பாங்க, இவங்களுடைய பிரின்சிபல்ஸுமே கஷ்டத்துல இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டை வந்து பிரின்சிபல்ஸ் எதிர்பார்க்க முடியாது. அப்படிங்கும்போது கொஞ்சம் ரேட் கட்டு ஓடும். 10,000 ரூபாய்க்குள்ள பொருளை வந்து 7,000 ரூபாய்க்கு கொடுக்கணும். 1 லட்சம் ரூபாய்க்கு போற டிவியை வந்து நீங்க 50,000 ரூபாய்க்கு 60,000 ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரலாம். அப்படி கொடுத்தாலும் ஒரு கேஷ் ஃப்ளோ வரட்டுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது that will be a joint decision by not only the distributor, that will be a joint decision by the entire system. So system will take you through, but there will be some difficult times, there will be some losses, huge losses will be there, and hopefully it is not having a longer period. I wish that it closed down in 2 months, 3 months, so things will become normal. But the people who are dealing with non-essential commodity, this is what my assessment of people will be extra careful in spending anything, and they will be driven through
some kind of a savings mode. Got it. Yeah. Mamta Jain has a very interesting question. So let me ask on behalf of Mamta, let me ask it. Hello, Nazar sir. During your business journey, you would have faced many crisis times. You've definitely faced many crisis times. Which was the toughest crisis you have faced in your life? And what did you learn from that? As I told you, normally small successes will deceive you. Small successes, as I told you in my earlier submission, that once the Manna Health Mix, our flagship product, got accepted in the market, we were driven into a wrong notion of anything which comes into Manna brand will sell. And that's how we landed in launching Manna Masala. That was a wrong decision. The product sold, it's not the brand alone. Product which had the strength to sell it by itself, which had the name of Manna. But when we launched Masala, we had a big trouble. And I told you that it took us back by another 5 years. For 5 years, we had to fight it out. That gave me a great experience, saying that we should concentrate on value-added products and we should not move out of our ethos. The company ethos is health products, traditional products, ethnic products. When I went into a common product, I got hit. So from that time onwards, we have decided we will not get into any common kind of a product. We will stay in the health product segment, traditional product segment. And that was the experience, but it was a very, very costly experience. And only a great courage. And I had a good friend circle. I used to discuss with them quite often. I took their advice and I always told them the fact. I have maintained 100% truth in giving them the details. They also gave me a lot of good suggestions, correct suggestions on time. And a good friendship coupled with courage and some kind of attitudinal issues will save the situation. And moreover, with all this, and God and your parents' blessings will always be there. Correct. And you also had the guts to say that yes, this is not working, and let me cut down on this decision of Manna Masala. And ego lama, looking at very practically on the business and taking that hard decision. Adu kuda romba important illinga, not to become very emotional to your ideas. Absolutely. அந்த எமோஷன்ஸ் சென்டிமெண்ட்ஸ்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு இருக்கும். ஒரு கம்பெனி வந்தாலும் 1 வருஷத்துக்கு நம்ம உலகத்தையே நம்ம ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்பதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா small successes will lead you into some kind of a feeling that everything is going to be success. So when success வரும்போது நம்ம கொஞ்சம் பேலன்ஸ்டா இருந்துட்டோம்னு சொன்னா, அதனாலதான் நான் சொல்றது, we have to read, keep reading, keep hearing lot of stories. சக்சஸ் ஸ்டோரிஸ் மட்டும் சொல்ல மாட்டாரு. அதாவது 100 பேர் ஜெயிக்கிறாங்கன்னா 100 பேர்ல ஒருத்தர் தான் ஜெயிக்கிறாரு, 99 பேர் தோக்குறாங்க. ஜெயிக்கிறவங்களை மட்டும்தான் நம்ம பார்த்து பேசிக்கிட்டே இருக்கமே தவிர 99 ஆட்கள் தோந்தவங்களுக்கு நம்மள யாருன்னு தெரியாது. பட் அந்த 99 பண்ணவங்க தோந்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்களுடைய ஸ்டோரி என்னன்னு நம்ம தேடி தேடி பார்த்தோம்னு சொன்னா நிறைய விஷயங்கள்ல என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியும். நான் போற இடம் பூரா ஐ கோ டு லாட் ஆஃப் ஆண்டர்பிரினியர் ஸ்கூல்ஸ், ஐ கோ டு லாட் ஆஃப் யங் ஆண்டர்பிரினர்ஸ் அசோசியேஷன்ஸ். அங்கெல்லாம் போய் சொல்றது என்னன்னா, எது பண்ணணும் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதோட இம்பார்ட்டன்ட் எது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் இந்த யங்ஸ்டர்ஸுக்கு நான் யூஸ் டு டெல் தம். பட் இட் வாஸ் அ காஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வாண்ட் டு ஆன்சர் ஒன் ஸ்மால் வித் த பெர்மிஷன் ஆஃப் மிஸ்டர் கிருபா சங்கர். I see one question. What are the untapped products in food sectors? அப்படின்னு somebody has called MIPC ன்னு கேட்டிருக்காங்க. See, I'll tell you, food sectors it is a huge business. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே விற்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ், கேரளாக்குள்ளேயே விற்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ், சவுத் இந்தியா ஃபுல்லா போறாங்கிற ப்ராடக்ட்ஸ், ஆல் இந்தியா அப்பீல் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ், குளோபல் அப்பீல் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு எங்க அவர் என்ன கேட்டிருக்காரு, அன்டாப்டு ப்ராடக்ட்ஸ் கேட்டிருக்காரு. அன்டாப்டு ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்நாக்ஸ் ஏரியா.
யூ டெல் மீ, இந்த பிஸ்கட்டையும் சிப்ஸையும் விட்டா ஒரு சாயங்கால நேரத்துல யார் வீட்டுல என்ன சாப்பிட்றாங்க? இன்னைக்கு வரைக்கும் இந்த ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஒரு சரியான ஒரு 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 ஆயில் ப்ராடக்ட்ஸ் இல்லாம, ஒரு ஜங்க் ஃபுட்டோட ஒரு டச் இல்லாம இன்னைய வரைக்கும் ப்ராடக்டே கிடையாது. குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே என்ன குடிப்பீங்க நீங்க? The snacks area is still vacant. Drinks, இந்த கோகோ கோலா குடிக்காத இந்த கோலா ஏரியாலாம் அடி பண்ண உடனே அடுத்தாப்புல வந்து குடிக்கிறதே விட்டாங்க. பாட்டில் ட்ரிங்க்ஸே போறது இல்லை. பட் பாட்டில் ட்ரிங்க்ஸ் இஸ் big market. And I don't want to go into the details, but I can tell you, innovation, some kind of a creativity, bringing naturality, bringing traditional drinking methods, traditional products into that, health claims into a drink products is going to be a big business which is vacant today. And I mean, நிறைய விஷயங்கள் ஓப்பனா இருக்கு. And you can always take my email ID. You can write to me wherever you want, whenever you want. You can contact me with what if I know, I'm willing to share any experience with you. Very nice of you.